ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜே முனி. விஸ்வாசம் வெர்சஸ் பேட்டை, எந்த படத்தோட கலெக்ஷன் அதிகம்? விஸ்வாசம் படம் ஹிட்டா, பேட்டை படம் ஹிட்டா? இது போல் நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருப்போம், நிறைய வீடியோ நீங்களும் கேட்டிருப்பீங்க, நிறைய கமெண்ட் அள்ளி தெளிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் பேச வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம நேர்கொண்ட பார்வைக்கு வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் அப்படின்ற ஒரு தித்திப்பு, அதாவது இனிப்பு பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர்களுக்கு இன்னும் அவங்க நாக்குலேருந்து வெளியே போகவே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஹிட்டை தலை கொடுத்துட்டாரு. ஸோ அதுவும் சிவா அண்ட் தலையோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து எப்போ படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தல ரசிகர்களே எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க இந்த விஸ்வாசம் டீம். ஓகே, அடுத்தது உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம தலை நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு படத்தோட ஷூட்டிங் கிளம்பிட்டாரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 200% முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் இந்த படத்தோட ரிலீஸ்க்கான வேலையில் இந்த படக்குழுவினர் எல்லாமே இறங்கியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதில் என்ன விஷயம்டா நீ சொல்ல போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா தலை ஒரு படம் கொடுத்தாருன்னா அதுக்கடுத்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா 1 year இல்லை பார்த்தீங்கன்னா 1.5 year நம்மளுக்கு கேப் தருவார். ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தலையோட 2வது படமும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமே வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி உங்களுக்கு வருது. ஸோ இதனால இது யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா தளபதியோட நடிப்பில் இந்த வருஷம் இன்னும் எந்த படமும் வெளிவரல. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி 63 படமும் பார்த்தீங்கன்னா போன வருஷமே அதை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்நேரம் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ணாங்க. ஆனால் அவங்க தெளிவாக தீபாவளி தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தளபதியோட படத்தை பின்னுக்கு தள்ளிட்டு தலையோட படம் முன்னாடி வரப்போகுது நேர்கொண்ட பார்வை அப்படின்னு. எனிவே எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தளபதி படத்துக்கு முன்னாடி, அதாவது தலையோட படம் நேர்கொண்ட பார்வை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ விஜயை பின்னுக்கு தள்ளிய அஜித் அப்படின்னு நம்ம ஆளுங்க டைட்டில் கூட வைப்பாங்க. ஸோ இந்த டைட்டிலுக்கான பொருத்தமான ஒரு வீடியோவாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நேர்கொண்டை பார்வை ரிலீஸ் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா தளபதியோட 63 அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்னும் வரல, டைட்டில் இன்னும் வரல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போகலாம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அட்லி நிறைய செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த படக்குழுவினர் அவர் மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம தளபதி அவர்கள் உள்ள நுழைஞ்சு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சமரசமாக முடிச்சு வச்சு இந்த படத்தை கிளைமாக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு இந்த படம் தீபாவளிக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருக்கும்போது நேர்கொண்ட பார்வையோட டோட்டல் ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி சொன்னபடியே திட்டமிட்டபடியே பார்த்தீங்கன்னா தலையோட படம் வரும். தலையோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்கும் அப்படின்ற இந்த வீடியோட நோக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.